தஞ்சை அருகே ஆசிரியை கொலை தொடர்பான புகாரை பதிவு செய்தது மனித உரிமை ஆணையம். பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டம். மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லப்பட்ட கார் மீது கல் வீசி தாக்குதல். அகல்யா நகரில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை மாற்றிவிட்டதாக மக்களுக்கு சந்தேகம். உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகள் எண்ணிக்கை 15 அதிகரிப்பு. பெரும்பாலான குழந்தைகள் சிகிச்சை முடிந்து நலமுடன் இருப்பதாக தகவல். சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட 27 விரைவு ரயில்களில் கூடுதல் பொதுப்பெட்டிகள் இணைக்க திட்டம். பொதுப்பெட்டிகளில் பயணிகள் கூட்டம் அதிகரிப்பதால் ரயில்வே நிர்வாகம் முடிவு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. 10ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு. 12ஆம் வகுப்பிற்கு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். ஏராளமான வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பு. ராமநாதபுரம் கடலோர கிராமங்களில் மழை நீருடன் கடல் நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி. வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி சேதம். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தலில் 65% வாக்குகள் பதிவு. ஜார்க்கண்ட் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் 68% வாக்குப்பதிவு. மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு. பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இடையே கடும் போட்டி. இரு கூட்டணிக்கும் சாதகமாக மாறுபட்ட கருத்து கணிப்புகளில் தேர்தல் முடிவுகள் மீது பெரும் எதிர்பார்ப்பு. பள்ளி ஆசிரியை கொலை மிகவும் மிருகத்தனமானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். உயிரிழந்த ஆசிரியையின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். திமுக ஆட்சி மீது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கடும் விமர்சனம். ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதால் பதற்றம் அதிகரிப்பு. உக்ரைனில் உள்ள அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், கிரீஸ் தூதரகங்கள் மூடல். அரசு பரிசு பொருட்களை விற்று சொத்து சேர்த்த வழக்கில் இம்ரான்கானுக்கு ஜாமீன். பிற வழக்குகளில் ஜாமீன் கிடைக்காததால் சிறையிலிருந்து விடுதலையாவதில் சிக்கல். கரீபியன் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளது. கரீபியன் நாடுகள் உடனான உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என இந்தியா காரிகாம் மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. நைஜீரியாவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 50 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு.
பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 பேரை கடத்திச் சென்ற பயங்கரவாதிகள். மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம். 3வது முறையாக கோப்பையை வென்று இந்திய மகளிர் அணி அசத்தல். சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் தொடர் முதல் சுற்றில் PV சிந்து, லக்ஷயா சென், மாளவிகா வெற்றி. மும்பை அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றி. டெல்லி, குஜராத் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி டிரா.